எந்த நேரத்தில் நம்மை தேடி ஆண்டவர் வருவார் என்றும் ஆரோக்கிய அன்னையின் அருளும் புதுமைகளும் எப்பொழுது நடக்கும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் விழிப்பாயிருக்க அழைப்பு தரப்படுகிறது. மனிதனை நம்பாமல் கதவை படைத்தான், கதவை நம்பாமல் பூட்டை படைத்தான், பூட்டையும் நம்பாமல் மனிதனையே காவலுக்கு வைத்தான், மீண்டும் மனிதனை நம்பாமல் கேமராவை வைத்தான். இது ஒரு பொன்மொழி. அன்னையின் அன்பு பிள்ளைகளே, மனிதன் ஒரு இல்லம் கட்டுகிற பொழுது அல்லது ஒரு தொழிலகம் கட்டுகின்ற பொழுதே அதற்கு ஒரு கதவை படைக்கிறான். அந்த கதவு பாதுகாப்பு இல்லை என்பதற்காக அதற்கு ஒரு பூட்டு இடுகிறான். அந்த பூட்டையும் பாதுகாப்பதற்காக மனிதனை அங்கே வைக்கிறான். இந்த மனிதனையும் நம்பாமல் கடைசியாக கேமராவை வைக்கிறான் என்று இந்த பொன்மொழி சொல்லுகிறது. நாம் இதன் அடிப்படையில் விழிப்பாயிருந்து நம்முடைய வாழ்க்கையை காத்து கொள்ளுகிறோமா என எண்ணி பார்க்க வேண்டும். 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி ஆசிய நாடுகள் பல அதிர்ந்த நாள். அந்த நாள் வேலை நகருமே அதிர்ந்து போயிருந்த நாள். அந்த நாள் ஒரு மிகப்பெரிய சுனாமியினுடைய அலை வந்து பல்லாயிரம் மக்களை விழுங்கி சென்றது என்று நமக்கு தெரியும். அதனுடைய தாக்கம் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது பெற்றோரை இழந்த பிள்ளைகள் மனதிலே. இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி ஒரு குடும்பம் தாய்லாந்திற்கு சுற்றுலா சென்றிருந்தது. அங்கே சுற்றுலாவிலே அவர்கள் அந்த சுனாமி ஏற்படுகிற நேரத்தில் அவர்கள் கடற்கரையிலே விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள், பிள்ளைகளும் பெற்றோரும். அப்பொழுது அந்த கடல் நீர் உள் வாங்கியதை கண்ட அவர்களுடைய மகள்களில் ஒருவர் 10 வயது நிரம்பிய சகோதரி லில்லி ஸ்மித் என்பவர், இந்த குழந்தை அந்த தண்ணீர் உள்வாங்குவதை, கடலுக்கு உள் தண்ணீர் சென்று கொண்டிருப்பதை பார்த்தவுடன் தன்னுடைய ஆசிரியர் சொல்லிக் கொடுத்த பாடம் ஞாபகம் வந்தவுடன் உடனே தன்னுடைய தந்தையிடம் சொல்லுகிறார், அப்பா ஏதோ ஒரு மாற்றம் நடக்கிறது, சுனாமி வரும்போல் இருக்கிறது என்று அந்த குழந்தை சொன்னதாக சொல்லப்படுகிறது. அப்படி சொன்னவுடன் அவருடைய தந்தையும் சற்று விழித்துக் கொள்ளுகிறார். அந்த குடும்பத்தினர் அவர்களோடு அந்த பகுதியிலே விளையாண்டு கொண்டிருந்த அத்தனை பேரும் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக பாதுகாப்பான இடங்களை தேடி செல்லுகிறார்கள். சென்ற சில மணித்துளிகளில் அந்த நீர் அங்கே கடற்கரையில் இருந்த மற்ற மக்களை அடித்து சென்றது என்று இந்த நிகழ்வு குறிப்பிடுகிறது. இந்த குழந்தையானவள் தாம் படித்த அந்த படிப்பை நினைவிற்கொண்டு பாதுகாப்பான இடம் தேடிய அந்த சூழ்நிலையை பார்க்கின்ற பொழுது எத்துணை விழிப்பாயிருந்து இந்த குழந்தை தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றியது என்று நாம் உணர முடிகிறது. எனவே இன்றைய நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பும் இப்படிப்பட்ட அழைப்புத்தான். மானிட மகன் இந்த நேரத்தில் இந்த சூழ்நிலையில் வருவார் என்று உங்களுக்கு தெரியாது. அவர் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் வருவார் என்பதை இந்த நற்செய்தியானது நமக்கு சொல்லுகிறது. அப்படி இந்த நற்செய்தி நமக்கு சொல்லுகிற பொழுது 2 உவமைகளாக 2 நிகழ்வுகளை ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியின் வழியாக தருகிறார். ஒன்று ஒரு திருடன் வீட்டிற்கு வருவது, மற்றொன்று வீட்டு தலைவர் தன்னுடைய வீட்டிலே ஒரு பணியாளரை நியமித்தது. திருடன் வீட்டிற்கு வருவான் என்று பார்க்கின்ற பொழுது வடிவேலு ஒரு படத்துல 100வது திருட்ட கொண்டாடுவார், நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதன் பிறகு அவர்களுடைய அண்ணனின் விழுதுகள் என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த ஸ்டைல் பாண்டியனுடைய 100வது திருட்டு இது, 1000வது திருட்டையும் இவர் கொண்டாட வேண்டும் என்று போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருப்பாங்க.
இப்படி அல்ல திருடன் வருவது. மாறாக எந்த நேரத்தில் எந்த சாம காவல் வேளையில் அந்த திருடன் வருவான் என்று தெரியாதோ, அதுபோல ஆண்டவர் இயேசுவும் தந்தையாம் இறைவனும் இந்த மண்ணிற்கு வருவார்கள் என்று இயேசு சுட்டி காட்டுகின்ற முதல் உவமை. இரண்டாவதாக, ஒரு பணியாளரை வீட்டு உரிமையாளர் தன்னுடைய வீட்டிற்கு வேலைக்கு அமர்த்திய அந்த நேரம், ஒரு பணியாளர் இருக்கிறார், அவர் தன்னுடைய தலைவர் வெளியிலே சென்று விட்டார் என்று தனக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை கடமைகளையும் சரியாக செய்கிறார். அப்படி சரியாக செய்வதை பார்த்த அந்த வீட்டு உரிமையாளர் என்ன செய்கிறார்? இவருக்கு பதவி உயர்வு, தன்னுடைய செல்வங்களுக்கெல்லாம் அதிபதியாக அவனை படைத்தார், அவனை அங்கே பணி அமர்த்தினார் என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு பணியாளரும் இருக்கிறார். அவர் தம்முடைய தலைவன் வர காலம் தாழ்த்துவார் என்று தன் உடன் பணியாளர்களோடு உண்டும் குடித்தும் அந்த நேரத்தை செலவிடுகின்ற பொழுது அந்த வீட்டு உரிமையாளர் திடீரென்று வந்தால் என்ன நடக்கும்? அந்த பணியாளரை கண்டம் துண்டமாய் வெட்டி அங்கே புறம்பே தள்ளுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கு என்று சொல்லுகிறார். அன்னையின் திருப்பாதம் நோக்கி வந்திருக்கிற நாமும் இத்தகைய விழிப்பான எண்ணத்திலேதான் நாம் நிச்சயமாக இங்கே வந்திருக்கிறோம். இந்த நாளில் அன்னையானவள் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார் என்ற எண்ணத்தோடு தான் வந்திருக்கிறோம் என்று சொன்னால், நிச்சயமாக நாம் நம்பிக்கையோடு செபிக்கின்ற நம்முடைய விண்ணப்பங்கள் கிடைக்கும் என்பதை இன்றைய இறைவாக்குகளும் நமக்கு சொல்லுகிறது. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 21 இறைவார்த்தை 36 இவ்வாறு சொல்லப்படுகிறது: நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்ற அழைப்பு இறைவாக்கின் வழியாக நமக்கு தரப்படுகிறது. மானிட மகன் வருகைக்காய் நாம் நம்மையே தயார்படுத்தி கொள்ளுகிற பொழுது விழிப்பாய் இருக்க வேண்டும். அந்த விழிப்பு என்பது எப்படிப்பட்ட விழிப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஜெபத்தோடு கூடிய விழிப்பாக இருக்க வேண்டும் என்று இன்றைய இறைவாக்கும் நமக்கு சொல்லுகிறது. விழித்திருந்து ஜெபிக்கின்றவர்கள் நிச்சயமாக பாதுகாப்பு பெறுவார்கள், அருள் வரங்களை பெறுவார்கள் என்பதை சுட்டி காட்டுகிற இந்த நற்செய்தியின் அடிப்படையில் மனிதன் எப்பொழுதும் அந்த ஜெபத்திலே தளர்ந்து விடாமல் இருக்க வேண்டும். ஜெபத்தில் தளர்ந்து விடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டும். ஜெபித்தால் வேண்டியது கிடைக்கும் என்பதற்கு உதாரணமாக இருக்கின்ற ஒரு சகோதரி, ஒரு புனிதரை தான் புனித மோனிகா என்ற இந்த புனிதர். மோனிகா என்ற இந்த பெண்மணி தன்னுடைய மகன் அகஸ்டின் என்ற திருச்சபையின் தூண்களில் ஒருவராக இருக்கின்ற அந்த மகனை ஈன்றெடுத்த பெண்மணி ஆவார் இந்த மோனிகா என்ற இந்த சகோதரி. இளம் வயதிலிருந்தே கடவுள் மீது அதிகமான நம்பிக்கையும் ஜெப வலிமையும் பெற்றிருந்தார். திருமணம் வேண்டாம் என்று நினைத்து கொண்டிருந்த அந்த சகோதரிக்கு, இல்லை உனக்கு திருமணம் நடத்திதான் வைப்போம் என்று சொல்லி பெற்றோர்கள் பிடிவாதத்திற்காக தம்முடைய 20வது வயதிலே திருமணத்தை செய்து கொண்டிருக்கிறார். அந்த திருமணம் நடந்த பல ஆண்டுகளிலே அந்த குடும்ப தலைவன் பட்ரிஷியன் என்ற இந்த மோனிகாவின் கணவர், அவர் என்ன செய்கிறார்? ஜெபம் அவருக்கு பிடிக்கவில்லை, ஆண்டவர் இயேசு அவருக்கு பிடிக்கவில்லை. எனவே எப்பொழுதும் தன்னுடைய மனைவி ஜெபம் செய்கின்ற பொழுதெல்லாம் தொந்தரவு கொடுத்து கொண்டே இருந்தார். ஒரு கடுமையான மனிதராகவும் கொடூரமான மனிதராகவும் அவர் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அதுபோலவே அவருடைய அம்மாவும், அதாவது மோனிகாவின் கணவரும் மாமியாரும் அவரை கஷ்டத்தில் உள்ளாக்கி கொண்டே இருந்தார்கள். இப்படி இவர்கள் இருக்கின்ற இந்த வாழ்க்கை சூழலில் மோனிகா என்ற இந்த சகோதரி ஜெபிக்கிறார். இவர்களுடைய தன்னுடைய கணவர் தன்னுடைய மாமியாருடைய மனமாற்றத்திற்காக 16 வருடங்கள் தொடர்ந்து ஜெபித்தார் என்று அவருடைய வாழ்க்கை குறிப்பு சொல்லுகிறது.
அப்படி 16 வருடங்கள் அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டத்தில்தான் தன்னுடைய கணவரும் மாமியாரும் மனம் மாறுகிறார்கள். அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கப்படுகிறது. இதே சூழ்நிலையில்தான் தன்னுடைய மூத்த மகனாக இருக்கின்ற அகஸ்தீனாரும் இத்தகைய தான் தோன்றித்தனமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கிறார். தன்னுடைய கைகளிலே கிடைக்கின்ற பணத்தை எல்லாம் ஊதாரித்தனமாக செலவிட்டு அங்கே தன்னுடைய வாழ்க்கையை கடவுள் பார்வையில் அல்ல, மாறாக வேற்று பாதையிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதை அறிந்த இந்த மோனிகா என்ற இந்த தாயானவள் தன்னுடைய மகன் எப்படியாவது மனம் மாற வேண்டும் என்று சொல்லி ஏறக்குறைய 30 ஆண்டுகள் இவர் ஜெபித்தார் என்று சொல்லப்படுகிறது. தம்முடைய வாழ்க்கை முழுவதுமே ஜெபத்திலே அர்ப்பணித்த இந்த தாயானவள் அந்த ஜெபத்தின் வலிமையினால் தன்னுடைய மகன் அகஸ்தீனாரும் அங்கே மனமாற்றம் பெறுகிறார். மிலான் நகரிலே அம்ப்ரோசியார் என்ற ஆயரிடத்திலே இந்த தாயானவள் ஒவ்வொரு முறையும் சொல்லி அழுகின்ற பொழுதெல்லாம் அந்த ஆயர் அவரை தேற்றி இருக்கிறார். நிச்சயமாக ஒரு நாள் உன்னுடைய மகன் மனம் மாறுவான் என்று சொன்னால் அதுபோல அந்த மகன் மனம் மாறினார் என்று சொல்லப்படுகிறது. இன்று திருச்சபையின் புனிதர்களில் மிகப்பெரிய தூணாக இருப்பது இவருடைய கோட்பாடுகள் தான். இப்படி கடவுளுக்கு முன்னால் தம்முடைய ஜெப வலிமையினால் புதுமையை அருள்வரங்களை இந்த மோனிகா என்ற புனிதை பெற்ற இந்த நாளைத்தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவ்வாறு கொண்டாடுகின்ற வேளையில் ஆண்டவர் இயேசுனுடைய வாக்கு மீண்டும் இந்த நேரத்திலே நமக்கு அருளப்படுகிறது. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 18 இறைவார்த்தை 7 இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது. தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்கருளிடும் போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரோ? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரோ? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு மீண்டும் தொடர்ந்து சொல்லுகிறார். ஆயினும் மானிட மகன் மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்ற கேள்வியோடு ஆண்டவர் இயேசு முடிக்கின்ற வார்த்தை. கடவுள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி மன்றாடுகிற மக்களுக்கு துணை செய்கின்றவர், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த மக்களின் மனதில் அத்தகைய நம்பிக்கை இருக்குமா என்ற ஒரு கேள்வியோடு ஆண்டவர் இயேசு இன்று நம்மையும் பார்த்து கேட்கிறார். என்னை நோக்கி என் தாயின் வழியாக ஜெபிக்கின்ற எல்லா மக்களும் தம் மீது நம்பிக்கையில் தளர்ந்து விடாமல் இருக்கிறார்களா என்பதுதான் ஆண்டவர் இயேசுவினுடைய கேள்வியாக இருக்கிறது. வேலை நகருக்கு வருகிறோம். வேலை நகரில் இருக்கிற ஆரோக்கிய அன்னையானவள் தம் குடும்பங்களில் தேவையான அருள் வரங்களை எல்லாம் கொடுப்பார் என்று நம்புகிறோம். அப்படி நம்புகிற பொழுது எப்படிப்பட்ட மனநிலை? 1 வருடம் சென்றேன், 5 வருடம் சென்றேன், 10 வருடம் பாத யாத்திரையில் நடந்தேன் என்பது அல்ல. 30-35 வருடங்களும் நடந்து பாத யாத்திரையாக வந்து அன்னையின் திருப்பாதம் வந்திருக்கின்ற மக்களை எல்லாம் பார்க்கிற பொழுது எவ்வளவு ஒரு மிகப்பெரிய தியாகத்தை அந்த நடைபாதையிலே அவர்கள் செய்கிறார்கள். அத்துணை தியாகத்திற்கும் பலன் உண்டு என்பதுதான் நம்முடைய ஜெபத்தினுடைய வலிமையாக இருக்கிறது. அந்த பலன்தான் நம்முடைய வாழ்க்கையிலே புதுமைகள் நடக்கிறது. இந்த நம்பிக்கையோடு நிச்சயமாக நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் அன்னை கன்னிமரியாளின் வழியாக ஜெபிக்கின்ற நம்முடைய ஜெபங்களுக்கு விடை தருவார், பாதுகாப்பு தருவார், புதுமைகள் நடக்கும் என்ற எண்ணத்தோடு தொடர்ந்து பலியில் பங்கெடுப்போம். ஆமென்.